அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்ப்பதற்கு முதல் இந்த வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கப் போவதாக தமிழ் கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இது தொடர்பாக தமிழ் கட்சிகளுக்கு கூட இப்படி ஒரு யோசனை வந்திருக்காது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அலபெருமவுக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி வந்திருக்கின்றது. இனத்துவ அடிப்படையில் வாக்களிக்க மாட்டார்கள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை எதிர்வு கூறுகிறார் டலஸ் அலகப்பெரும. தமிழ் மக்கள் இனத்துவ அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இதனை நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன். இனத்துவ அடிப்படையில் வாக்களிக்கும் யுகம் முடிந்துவிட்டது என்று சுதந்திர மக்கள் சபையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அலகப்பெரும தெரிவித்தார். தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் ஒருபோதும் இனத்துவ அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து சிந்திக்க மாட்டார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் தமிழ் பேசும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்ற முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பல்வேறு நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருவதுடன் அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளன. எனினும் ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இது பிரயோசனமற்ற முயற்சி என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த பின்னணியிலேயே தென்னிலங்கை அரசியல்வாதியான டலஸ் அலபெரும வீரகேசரி பத்திரிகையின் 8ஆம் பக்கத்தில் தொடர்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வராத ஒரு யோசனை அவருக்கு வந்திருக்கின்றது. எனவே அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கின்றார். இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். தமிழ் தரப்பிலிருந்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவ்வாறு தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என்று நான் கருதவில்லை. காரணம், தமிழ் மக்கள் இனத்துவ அடிப்படையில் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இதனை நான் மிகவும் வலுவாக நம்புகிறேன். இனத்துவ அடிப்படையில் வாக்களிக்கும் யுகம் முடிந்து விட்டது. எனவே அந்த முயற்சி பலனளிக்காது என்பது எனது கருத்தாகும். காரணம், தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் இனத்துவ அடிப்படையில் ஒருபோதும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அது நடக்காது என்பதை நான் திடமாக நம்புகின்றேன். எனவே தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கம் இடம்பெறாது என்று குறிப்பிட்டார். இவ்வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற ஏற்பாடாகி இருக்கின்றது. அரசியலமைப்பின் பிரகாரம் செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதியிலிருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் திகதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றாக வேண்டும். அதனால் ஜூலை மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது தேர்தல் விடயங்கள் சூடுபிடித்துள்ளதுடன் பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட்டணி அமைக்கும் செயற்பாடுகளிலும் ஆதரவு திரட்டும் முயற்சிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அப்போ தமிழ் மக்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை களமிறக்கினால் அல்லது தமிழ் கட்சிகள் சேர்ந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கினால் நிச்சயமாக தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று டலஸ் அலகப்பெரும கூறுகிறார் என்றால் தமிழ் மக்களது சிந்தனைகள், தமிழ் மக்களது இதுவரை கால தமிழ் மக்களது தெரிவு போன்றவை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் யூகித்து கொள்ள முடிகின்றது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தலைவர் பதவியில் அவர் நீடிக்க முடியாதபடி தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றத்திற்கு வருகின்றது. மைத்ரி மீதான இடைக்கால தடை உத்தரவு இன்று மீண்டும் வழக்கு விசாரணை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் கடந்த 4ஆம் திகதி பிறப்பித்திருந்த இடைக்கால தடை உத்தரவு இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு நிரந்தர தடை விதிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில்
மனு தாக்கல் செய்திருந்தார். சுதந்திர கட்சியின் யாப்பின் பிரகாரம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் கட்சியின் தலைவர் பதவியை வைக்க முடியும். ஆனால் அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியதன் பின்னர் கட்சி தலைவர் பதவியை வைக்க முடியாது. அதற்கமைய தற்போதுள்ள முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேன தலைமை பதவியை வகிப்பது சட்டப்பூர்வமற்றது என தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சந்தக ஜெயசூரிய, சட்டத்தரணிகளான அமில திசாநாயக்க, KMSR பெரேரா மற்றும் பூர்ணிமா ரத்நாயக் ஆகியோர் கொழும்பு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சந்துன் விதானவிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் மைத்ரிபால சிறிசேன தொடர்ந்தும் இருப்பது கட்சியின் யாப்பை மீறும் செயலாகும் என சட்டத்தரணிகள் மன்றில் வலியுறுத்தியிருந்தனர். கட்சி யாப்பின் பிரகாரம் மைத்ரிபால சிறிசேன நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும் காலத்தில் மாத்திரமே சுதந்திர கட்சியின் தலைவராக கடமையாற்றுவதற்கு தகுதியுடையவர் எனவும், இருப்பினும் ஜனாதிபதி பதவிக்கு பிறகு அவர் அதிகாரப்பூர்வமாக ஆணையின் மூலம் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் முழுமையாக தீர்ப்பு கிடைக்கும் வரை அவரது அதிகாரத்தை இடைநிறுத்துவதற்கான இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை பரிசீலித்த கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான இன்று வியாழக்கிழமை வரை மைத்ரிபால சிறிசேன கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அது அவ்வாறு இருக்கட்டும். நேற்றைய தினம் இலங்கையின் முன்னாள் பிரதமரும் சிரேஷ்ட அரசியல் தலைவியும் ஆகிய சிறிமாவு பண்டாரநாயக்க அம்மையாரின் 108வது ஜனன தினம் கொண்டாடப்பட்டது. இந்த 108வது ஜனன தினத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த BMICH பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திற்கு சென்றவர்களுக்கு தெரியும், அங்கே சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்களுக்கான ஒரு சிலையும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவருக்கான ஒரு மண்டபமும் அவர் பெயரில் இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது அந்த மண்டபத்திலே நேற்று அதற்கான சிறப்பு நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பலருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கமைய இரு தரப்பினர் வெவ்வேறாக அமர்ந்து கொண்டார்கள். ஒன்றாக கட்சியில் இருந்தவர்கள் வெவ்வேறாக அமர்ந்து கொண்டார்கள். அதாவது தற்போது தலைவராக பதவியேற்றிருக்கக்கூடிய நிமல் சிறிபால் டி சில்வா ஒரு பக்கமும், அவரது அணியினர் ஒரு பக்கமும், முன்னாள் ஜனாதிபதியும் இடைக்கால தடை உத்தரவை பெற்றிருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஒரு பக்கமும் அமர்ந்திருந்துதான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அனைவருக்கும் பேச வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நிமல் சிறிபால் டி சில்வா அவர்கள் கூறினார், அதாவது சர்வாதிகார போக்குடன் இந்த கட்சியை யாரும் கொண்டு செல்ல முடியாது, அதற்கு நாங்கள் இடமளிக்கவும் மாட்டோம் என்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் முன்னால், அவர் முன்னாடி சொன்னார். அதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்போது மைத்ரிபால சிறிசேன அவருக்கு பதிலடி கொடுத்தார். SWRD பண்டாரநாயக்க அவர்களின் கண்ணீராலும் சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்களின் இரத்த துளியாலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை நாம் யாருக்கும் காட்டி கொடுக்கக்கூடாது. எந்த அரசாங்கத்துடனும் ஒன்று சேர்ந்து நாங்கள் பயணிக்கக்கூடாது. நாங்கள் சுயாதீனமாக நாங்கள் செயற்பட வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் எனது கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன், நாம் அனைவரும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று அம்மையார் சிறிமாவோ பண்டாரநாயக்க முன்னிலையிலே, அவரது உருவச்சிலை முன்னிலையிலே அனைவரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று மைத்ரிபால சிறிசேன நேற்று கூறினார். இப்பொழுது அடுத்து வாசிக்க போகும் செய்தி அது தொடர்பான செய்தி பார்க்கலாம். வேறு கட்சியுடன் இணைக்க இடமளி ஏன்? முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை பின்பற்றிய எம்மால் சுதந்திர கட்சியை பிரிதொரு கட்சியுடன் இணைப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாம் இருக்கும் வரை சுதந்திர கட்சியை பிரிதொரு கட்சியுடன் இணைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் 108வது ஜனன தினத்தை முன்னிட்டு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் பதவி நீக்கப்பட்ட துமிந்த திசாநாயக்க, லசந்த் அலகியவண்ண, அமைச்சர் நிமல் சிறிபால் டி சில்வா, அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தனர். துமிந்த திசாநாயக்க மற்றும் லசந்த் அலகியவண்ண ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் அமர்ந்து தேநீர் அருந்தியதோடு நீண்ட நேரம் சுமூகமாக கலந்துரையாடி கொண்டிருந்ததையும் இதன் மூலம் அவதானிக்க முடிந்தது. நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று எதிர்கொண்டுள்ள சவால்களை விட பாரிய சவால்களை அன்று சிறிமாவோ பண்டாரநாயக்க குடியுரிமை நீக்கப்பட்ட போது எதிர்கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் பிரிந்து சென்று தனி கட்சிகளை ஆரம்பித்த போது நாம் அவருடன் தனி பயணம்
சென்று வெற்றி பெற்றோம். சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை பின்பற்றிய எம்மால் சுதந்திர கட்சியை பிரிதொரு கட்சியுடன் இணைப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. முடியுமா? பண்டாரநாயக்க குமாரதுங்க என்ற அமைச்சரவையில் இருந்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட 2 அமைச்சர்களை பதவி நீக்கினார். அதன் பின்னர் எமது ஆட்சியிலேயே அவ்வாறான சம்பவம் இடம்பெற்றது. எனது ஆட்சியின் பின்னர் அமைச்சர் ஒருவர் பதவி நீக்கப்பட்டுள்ளார். இவற்றை மறக்க முடியாது. நான் இருக்கும் வரை சுதந்திர கட்சியை பிரிதொரு கட்சியுடன் இணைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என்று. இப்படி இருக்கும்போது நேற்று சிறிமாவோ பண்டாரநாயக்க அம்மையாரின் 108வது ஜனன தினத்தை வேறொரு இடத்திலும் கொண்டாடப்பட்டது, நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. அதற்கு அவரது புதல்வியார் முன்னாள் ஜனாதிபதியுமாகிய சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வந்திருந்தார். அப்போது ஊடகவியலாளர்கள் கேட்கின்றார்கள், குடியுரிமை பறிக்கப்பட்ட காலத்தில், அதாவது சிறிமாவோ பண்டாரநாயக்க அவர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்ட காலத்தில் மைத்திரிபால சிறிசேன அவர்களும் கடுமையாக போராடினாராமே, இது உண்மையா என்று கேட்டதற்கு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பதிலளித்தார். அந்த நேரம் அவர் மிக சிறுவன் போல் நடந்து கொண்டார். அந்த நேரம் அவர் அரசியலில் கூட இல்லை. சாதாரண பொலனருவ மாவட்ட அரசியல்வாதியான வீரசிங்கவின் அலுவலகத்திலே ஒரு கிளாக்காக பணியாற்றி கொண்டிருந்தவர் மைத்திரிபால சிறிசேன. பொய் கூறுகின்றார் என்று சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூறுகிறார். யார் சொல்வதை நம்புவது? ஏனென்றால் நாங்களும் அந்த காலத்தில் இருக்கவில்லை. சரி, அந்த காலத்தில் இருந்தோம், ஆனால் இவற்றை அறிந்திருக்கவில்லை. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த 4 பேர் யார் என்றால் அர்ஷ டி சில்வா, எரான் விக்ரமரட்ன, தலதா அத்துக்கொரல்ல மற்றும் காபீர் ஆஷிம். இவர்கள் 4 பேரையும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ளுமாறும், நீங்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து, ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாருங்கள், உங்களை நாங்கள் கௌரவமாக நடத்துவோம், கௌரவமாக சேர்த்துக்கொள்வோம் என்று கூறி இப்பொழுது அதுக்கு பதில் கூறியிருக்கின்றார். அர்ஷ டி சில்வாவிடம் நேற்று கேட்கப்பட்டது ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே, பாலித ரங்கே பண்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஐயா, ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு, போக விரும்புகின்றீர்களா? இது ஒரு சுதந்திரமான நாடு, யாருக்கும் கருத்து தெரிவிக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை என்று அர்ஷ டி சில்வா தப்பித்துக் கொண்டார். ஆனால் கபீர் ஆஷிம் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார். பார்க்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் அழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஐக்கிய மக்கள் சக்தி சிரேஷ்ட பிரதி தவிசாளர் கபீர் ஆஷிம் தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு அந்த கட்சியின் செயலாளரினால் விடுக்கப்பட்ட அழைப்பை மதிக்கின்றோம். அதே நேரம் குறித்த அழைப்புக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூடி தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி வீரகேசரியின் 6ஆம் பக்கத்திலே இந்த செய்தி தொடர்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் சிரேஷ்ட பிரதி தவிசாளருமான கபீர் ஆஷிம் தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றுள்ளவர்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு கட்சியின் செயலாளர் பாலித ரங்கே பண்டார விடுத்திருந்த பகிரங்க அழைப்பு தொடர்பில் குறிப்பிடுகையில் இவ்வாறு கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் எம்மை மதித்து விடுத்த அழைப்பை நாங்கள் மதிக்கின்றோம். எம்மீது அவர்கள் அந்தளவு நம்பிக்கை வைத்திருப்பதாலேயே இவ்வாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு பல தடவைகள் இதற்கு முன்னரும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஒரு கட்சியின் செயலாளர் என்ற வகையில் அந்த கட்சியில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுப்பதற்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கின்றது, அதனை நாங்கள் மறுக்கவில்லை. அதே நேரம் நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய அது தொடர்பில் ஜனாதிபதிக்கு சிறந்த ஆலோசனை வழங்க முன்வர வேண்டும் என எனக்கும் எனது கட்சியை சேர்ந்த அர்ஷ டி சில்வா, இரான் விக்ரமரட்னவுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்பு குறித்து நாங்கள் இதுவரை எந்த கலந்துரையாடலையும் மேற்கொள்ளவில்லை. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி எம்முடன் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் பாலித ரங்கே பண்டார பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். இவரின் இந்த அழைப்பு தொடர்பில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஏனைய கட்சி உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கின்றனர். சஜித் பிரேமதாச கூறுகின்றார், ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ஒரு உறுப்பினர் கூட ஐக்கிய தேசிய கட்சியிலே சேர மாட்டார்கள், இதை நான் நம்புகின்றேன் என்று. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி சொல்கின்றது, மே தின கூட்டம் வரை காத்திருங்கள், மே மாதம் 1ஆம் தேதி வரை பார்த்து கொண்டிருங்கள். மே மாதம் 1ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் மேடையில், மே தின மேடையில் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேடையேறி பேச போகின்றார்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ரணிலுக்கு வளையாத சஜித்தின் எம்பிக்கள் மே தினத்தில் மேடையேற்ற முடியாத நிலை. சரி, இன்னும் நிறைய ஏராளமான செய்திகள் இருக்கின்றது.
இணைய பத்திரிகை இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது நம் நாடு. சரி, இப்படி இருக்கும்போது சரி ஐயா, அதெல்லாம் இருக்கட்டும். மே தினம் 1ஆம் தேதி, மே தினம், மே மாதம் 1ஆம் தேதி யார் யார் கட்சியில் சேரட்டும், யார் யார் பக்கம் வேண்டுமானாலும் சென்று அமரட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் உயர்த்தப்படுமா? இதற்கான பதில் என்ன? நாங்கள் யாரிடமும் இந்த கேள்வியை இப்படி பகிரங்கமாக கேட்டாலும் அவர்கள் சொல்லும் பதில், தொழிற்சங்கங்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம், அதாவது முதலாளிமார் சம்மேளனத்துடன் பேசி கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் பதில் வருகின்றது. வடிவேல் சுரேஷ் இப்படி சொல்கின்றார்: 24ஆம் திகதியும் முடிவின்றேல் கம்பெனிகளை விரட்டி அடிப்போம், போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் கைகோர்க்க வேண்டும். வடிவேல் சுரேஷ். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தில் கம்பெனிகள் எவ்வாறு தன்னிச்சையாக செயற்படுகின்றன என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். 24ஆம் திகதி மீண்டும் சம்பள நிர்ணய சபை கூடும்போது தீர்க்கமான முடிவொன்று எடுக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? வீரகேசரியின் 8ஆம் பக்கத்திலே தொடர்கின்றது. என்ன நடக்கும்? கம்பெனிகளை துரத்தி அடிப்பதற்கான போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் எவ்வித பேதமும் இன்றி ஒன்றிணை வேண்டும் என்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார். ராஜகிரியவில் உள்ள இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை ஏற்கனவே ஒரு வருடம் காலதாமதமாக ஆகியுள்ளது. இந்த சம்பள விவகாரம் தொடர்ந்தும் திட்டமிட்டு இழுத்தடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த 10ஆம் தேதி கூட்டப்பட்ட சம்பள நிர்ணய சபையை முதலாளிமார் சம்மேளனம் புறக்கணித்தமையானது முழு மலையக மக்களையும் புறக்கணித்தமைக்கு சமமாகும். இவ்வாறு தன்னிச்சையாக செயற்படுவதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு அதிகாரம் அளித்தது யார்? சம்பள விவகாரம் குறித்து எமது பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து தொழில் அமைச்சின் அதிகாரமிக்க அதிகாரியான தொழில் ஆணையாளர் நாயகம் சம்பள நிர்ணய சபையை கூட்டினார். தொழில் ஆணையாளரின் அறிவிப்பை முதலாளிமார் சம்மேளனம் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் வடிவேல் சுரேஷ் தெரிவிக்கின்றார். நேற்று ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். 24ஆம் திகதிக்கு ஒரு முடிவு வராவிட்டால் அவருடைய பதவிகளை துறக்கப் போவதாக அறிவித்திருந்தார். இன்று அறிவித்திருக்கின்றார் 24ஆம் திகதியும் முடிவின்றேல் கம்பெனிகளை விரட்டி அடிப்போம் என்று தெரிவிக்கின்றார். மே மாதம் 1ஆம் தேதி தான் தொழிலாளர் தினம். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது இம்மாதம் 24ஆம் தேதி தான் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது. ஆனால் இம்மாதம் 21ஆம் தேதி என்ன? 270 உயிர்களை நாம் பறிகொடுத்த நாள். ஈஸ்டர், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் ஆகின்றது. இது தொடர்பான ஒரு செய்தியாளர் மாநாட்டை நேற்றைய தினம் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் நடத்தியிருந்தார். அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமலேயே போய்விட்டது. கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அறிவிப்பு 5வது ஆண்டு நினைவு வைபவங்களுக்கும் ஏற்பாடு. நாட்டில் தற்போது அதிகாரத்தில் உள்ள அரச தலைவர்களால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் சம்பவத்தில் பலியானவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை முற்றாக இல்லாமல் போய்விட்டதாக கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும்படி பரிந்துரைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னகோன் போலீஸ் திணைக்களத்தின் அதி உயர் பதவியை வகிக்கின்றார். குற்றவாளியாக குறிப்பிடப்பட்ட போலீஸ் அதிகாரி நிலாந்த ஜெயவர்தன போலீஸ் திணைக்களத்தில் 2வது அதிகாரமிக்க பொறுப்பில் உள்ளார். இவ்வாறானவர்களை நியமித்து ஒட்டுமொத்த போலீஸ் தரப்பினரையும் இழிநிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் பேராயர் மேலும் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலுக்கு சம்பவத்தில் பலியானோரின் 5வது ஆண்டு நினைவு தின ஆராதனைகள் மற்றும் நினைவு தின உரைகள் கொழும்பு கொச்சிக்கட புனித அந்தோணியார் திருத்தலத்திலும் நீர்கொழும்பு கொச்சிக்கட புனித செபஸ்தியர் ஆலயத்திலும் எதிர்வரும் 21ஆம் திகதி நடத்தப்பட உள்ளன. மேலும் எதிர்வரும் சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்களிலும் நடைபவனி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிக்கின்றார். மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை அவ்வாறு, அதாவது நம்பிக்கை போய்விட்டது, இனி நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை போய்விட்டது. கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கூறினார், நிச்சயமாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்திய பிரதான சூத்திரதாரிகளை உங்கள் முன் அடையாளப்படுத்துவேன், அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்று கூறி அவரும் எங்களை ஏமாற்றிவிட்டார் என்று நேற்று பகிரங்கமாக மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார்.
சரி, தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால், தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் அவர்களால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக என்ன செய்ய முடியும்? செய்தி வெளியாகின்றது இன்றைய வீரகேசரியில். தேசிய மக்கள் சக்தி அமைக்கும் ஆட்சியில் என்ன நடைபெறும்? உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் திட்டத்தை முன்வைத்தது ஜேவிபி. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் என்பது அப்பாவி உயிர்களை கொலை செய்து தங்களது அரசியல் நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக திட்டமிட்ட ஒரு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலாகும். இந்த தாக்குதலுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்பதுடன் இதுவரையில் அந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அடிப்படைவாத குழு ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு 5 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளது. இத்தாக்குதலில் பலியானவர்கள், காயத்துக்குள்ளானவர்கள், சொத்துக்களை இழந்தவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதுடன் இதுவரையில் அந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் உரிய முறையில் சட்டத்தை அமுல்படுத்துவது எமது முக்கிய பொறுப்பாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பு உரிய தகவல் கிடைத்திருந்தும் தாக்குதலை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்காதவர்கள், தாக்குதல் தொடர்பில் நடைபெற்ற விசாரணைகளை திசை திருப்பியவர்கள் மற்றும் சூழ்ச்சியாளர்களை பாதுகாத்தவர்கள் ஆகியோர்களை இனங்கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை உட்பட அனைத்து அரசியல்வாதிகளுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும். மேலும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் சிபாரிசுகளின்படி அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எவ்வித தராதரங்களும் பாராமல் வழக்கு தொடர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினால் இத்தாக்குதல் தொடர்பாக விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்படும். தேசிய மக்கள் சக்தி சொல்கின்றது, அவர்கள் ஆட்சி அமைத்தால், அரசமைத்தால் இதனை நாங்கள் இப்படி ஒரு குழுவை அமைத்து இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்போம் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளன. அடுத்த செய்தி, கடன் மறுசீரமைப்பு குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க, கடன் வழங்குனர்களுடனான பேச்சுவார்த்தைகள் அதன் விதிமுறைகளுக்குள் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையுடனேயே முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக இலங்கை அதிகாரிகள் அனைத்து கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளையும் நம்பிக்கையுடன் முன்னெடுத்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். கடன் வழங்குனர்களுடனான பேச்சுவார்த்தைகள் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் இறுதியாக முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாகவும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ச்சடி சில்வா வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் இது குறித்து வெளியிட்ட அறிக்கையிலேயே ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்திருக்கின்றார், ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளன என்று அவர் தெரிவிக்கின்றார். சரி, அது ஒரு புறம் இருக்கும்போது அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். அரசாங்கத்தின் பதிலை நாம் எதிர்பார்க்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். பார்ப்போம். நாட்டில் தேசிய சொத்துக்கள் மற்றும் வளங்களை அபகரிக்கும் லஞ்ச ஊழல் நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தை பேணுவதே அரசாங்கத்தின் நோக்கமாக இருந்தால் பிணைமுறி உரிமையாளர்களிடமிருந்து எந்தவித நிவாரணமும் கிடைக்காது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்னர் ஊழல் அல்லது சுரண்டல் மற்றும் கொள்கைகளை அனுமதிப்பதற்காக அரசாங்கம் இந்த நிபந்தனைக்கு இணங்க தாமதப்படுகின்றது. இந்த விடயம் குறித்து தற்போதைய அரசாங்கத்தின் பதிலை நாங்கள் அறிய விரும்புகின்றோம் என்று சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். எப்படியோ பிணைமுறி வழங்குனர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்த பிணைமுறி வழங்குனர்களுடனான சந்திப்பும் இணக்கப்பாடின்றி முடிவடைந்திருக்கின்றது. அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கடனுக்கு 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வட்டியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் நேற்றைய தினம் கோரிக்கை விடுத்தது. 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான பிணை முறி வழங்குனர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தியாக பார்க்க போகின்றோம். வளர்ச்சி வேகத்துக்கு அமைய சர்வதேச கடன் மறுசீரமைப்பு என்று அர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். இணக்கப்பாட்டு ஒப்பந்தங்களில் வெளிப்படை தன்மை வேண்டும் என்கிறார் அர்ஷடி சில்வா. பொருளாதார வளர்ச்சி வேகத்துக்கு அமைய கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்வதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவே தெரிகிறது. ஆனால் அது முழுமையாக அவ்வாறு இடம்பெற தேவையில்லை என்று நாம் எண்ணுகின்றோம். அவ்வாறா இருப்பினும் சர்வதேச கடன் வழங்குனர்களுடன் எட்டப்படும் இணக்கப்பாட்டு ஒப்பந்தங்களில் அரசாங்கம் வெளிப்படை தன்மையை பேண வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். அர்ஷடி சில்வா அவ்வாறு தெரிவிக்கும் போது இந்த நடிகை
அவருடைய படங்கள் நாடகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தமிதா பேரத், இப்போ இவர் என்ன செய்கின்றாங்க, இவருடைய கணவர் வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்பும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்றார். ஆனால் இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தில் கூட பதிவு செய்யாமல் ஆரம்பிக்கிறார். பல லட்சம் ரூபாய் பலரிடமிருந்து பெற்றுக்கொண்டதாக, 3 மில்லியனுக்கும் அதிகமான ரூபாயை பெற்றுக்கொண்டதாக அவர்கள் இருவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டு, பின்னர் அவர்களுடைய வீடுகளுக்கு போலீசார் சென்று அங்கும் அவர்கள் இல்லாத நிலையில் அவர்களை தேடப்பட்டு, பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்தே கைது செய்யப்பட்டார்கள். நீதிமன்றத்திலிருந்து ஆஜராகிய போது கைது செய்யப்பட்டார்கள். இந்நிலையில் அவர்களுக்கான விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. தமிதா கணவருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல். கொரியாவில் வேலைவாய்ப்புகளை பெற்று தருவதாக கூறி 3 மில்லியன் ரூபாய் மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நடிகை தமிதா அபேரத்னவும் அவரது கணவரும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று புதன்கிழமை கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நுகேகொட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரால் போலீஸ் தலைமையகத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுக்கமைய குற்றவியல் விசாரணை திணைக்களத்தினரால் சமூக செயற்பாட்டாளரும் நடிகையுமான தமிதா அபேரத்ன மற்றும் அவரது கணவர் கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்டார்கள் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. உங்களோட வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க, சிறு பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சில நேரங்களில் சில நோய்கள் தொற்று நோய்களாகவும், அதே போன்று சில நோய்கள் உணவு மற்றும் ஒவ்வாமை இது போன்று அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் சிறுவர்களை பாதிக்கும் வயிற்றுப்போக்கு நோய் என்று ஒரு வைத்தியர் ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிக்கின்றார். இன்றைய தினகரன் பத்திரிகை பார்க்கலாம். சிறுவர்களை பாதிக்கும் வயிற்றுப்போக்கு நோய் எச்சரிக்கிறார் டாக்டர் தீபால் பெரேரா. சமகாலங்களில் சிறுவர்களிடையே வயிற்றுப்போக்கு நோய் குறிப்பிடத்தக்க அளவில் பரவுவதால் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு லேடி ரிஜ்வே மருத்துவமனையின் சிறுவர் நல மருத்துவ வைத்தியர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். நீட்டிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை தொடர்ந்தே தினகரன் பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கின்றது. நாங்கள் பார்க்கலாம். அதாவது குழந்தைகள் தொடர்பான செய்திகளை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதாவது அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். வயிற்றுப்போக்கு சிறுவர்களிடையே அதிகம் பரவி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அடிக்கடி தண்ணீருடன் மலம் வெளியேறுதல், வயிற்று வலி அல்லது பிடிப்புகள், பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாக உள்ளன. இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். சிறார்களுக்கு உணவளிக்கும் போது அதிக விழிப்புடன் இருக்குமாறும் பெற்றோர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இதற்கிடையில் சிறுவர்கள் மத்தியில் டைஃபாய்டு ஃபீவர் பரவுவது குறித்தும் மருத்துவர் எச்சரித்துள்ளார். 5 வயதுக்குட்பட்ட சிறார்களின் இறப்புக்கு வயிற்றுப்போக்கு நோய் 2வது முக்கிய காரணமாக உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. எனவே உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களது கடமையும் பொறுப்புமாக இருக்கு. இந்த வீடுகளை வாடகைக்கு கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கின்றீர்கள், அவர்கள் யார் என்று தீவிரமாக விசாரித்து கொடுங்க. இன்றைய திவைன பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது, பார்க்கலாம். ரட்டகிய தொஸ்தர நோனகே கே ஒர லேಖನೆಯ ಹದ ಕುಳಿಯಟ ದೀಲ್ಲ ಬೊರல்லே ஜாவாரமாக. வெளிநாடு சென்ற வைத்தியரின் வீட்டை, அதாவது வெளிநாடு சென்ற வைத்தியரின் வீட்டை அவருக்கு தெரியாமலே போலி ஆவணங்களை தயாரித்து இன்னும் ஒருவருக்கு கூலிக்கு கொடுத்து அதன் மூலமாக பணம் பெற்று தலைமறைவாகிய நபரை பற்றி தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. எனவே மிக மிக நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். வீடுகளை வாடகைக்கு விடும்போதும் சரி, வீடுகளை குத்தகைக்கு விடும்போதும் சரி, யாருக்கு விடுகின்றோம், யாருக்கு கொடுக்கின்றோம் போன்ற விவரங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது உங்களது கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது. எனவே யாருக்கு வீடுகளை வாடகைக்கு கொடுக்கின்றீர்கள், குத்தகைக்கு கொடுக்கின்றீர்கள் என்பதில் மிக கவனமாக இருங்கள். பாருங்கள், ஒரு வைத்தியர் வீட்டை நம்பிக்கையுடன் கொடுத்து சென்றிருக்கின்றார். எனவே அவர் வருவதற்கு முன் வீட்டை வேறொருவருக்கு கூலிக்கு கொடுத்து போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது
பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயம் இன்று மௌபிம பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது. பாருங்கள் அந்த விடயத்தை. அதாவது தற்போது ஒரு பொது வேட்பாளரை குறிப்பிடப்பட்டு வருகின்றது. தமிழ் கட்சிகளின் ஒரு ஜனாதிபதி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு வரும் நிலையில் இந்த செய்தியை பாருங்கள். பிரபாகரன்கேன் பசு தமிழயன்ட்ட நாயகேக் நே டிஎன்ஏ மந்திரி சார்ல்ஸ் நிர்மலநாதன். அதாவது பிரபாகரனுக்கு பிறகு தமிழர்களுக்கு ஒரு தலைவர் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் டிஎன்ஏ பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன். இந்த செய்தி மௌபிம என்ற இலங்கையின் முக்கியமான சிங்கள பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு சரியான தலைவர் இல்லை, அதுவும் பிரபாகரனுக்கு பிறகு ஒரு சரியான தலைவர் இல்லை என்பதை பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்திருப்பதாக மௌபிம பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. சரி, அடுத்து இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ஔருது உற்சவ, அதாவது புது வருட கொண்டாட்டங்கள், தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு இந்த புது வருட கொண்டாட்டங்கள் நாடளாவிய ரீதியில் பல இடங்களில் நடந்து வருகின்றது. கேகல்ல பிரதேசத்திலே ஒரு புது வருட கொண்டாட்டத்தின் போது தனது பழைய காதலி, அந்த பழைய காதலியை ஒருவர் சந்தித்திருக்கின்றார். இந்த புது வருட கொண்டாட்டங்களில் உங்களுக்கு தெரியும், இந்த பால் போத்தலில் அதை சூப்பி என்று சொல்வார்கள், அந்த சூப்பியை வைத்து ஒருவர் என்ன செய்ய வேண்டும், ஒரு பெண் தரப்பிலிருந்து ஆண் தரப்புக்கு அதன் மூலமாக பால் நிரப்பப்பட்ட அந்த குப்பியை வழங்க வேண்டும். யார் வேகமாக அதை குடித்துவிட்டு மறுமுனைக்கு செல்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளராக அந்த போட்டியிலே கருதப்படுவார்கள். இப்படி இவர் இந்த பழைய காதலியை சந்தித்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து கலந்து கொண்ட பால் குடிக்கும் போட்டியில் என்ன நடந்தது இன்றைய தினமின பத்திரிகையில் செய்தி வெளியாகிறது. කෑගලු අවුරුදු උත්සවයකදී කලින් පෙම්වතියත් එක්ක සූප්පුවෙන් කිරිබිව් සැමියා ගෙදරින් එළවා දමලා. කෑගල්ල புத்தாண்டு நிகழ்வில் தன் பழைய காதலியுடன் சூப்பு, அதாவது சூப்பியின் மூலமாக பால் குடித்த கணவர் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இது கேகல்ல பிரதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. தனது பழைய காதலியுடன் போட்டியில் கலந்து கொண்டவர் தனது மனைவியாலும் பிள்ளைகளாலும் வீட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக இது போன்ற காலங்களில் நடைபெறும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். 40% வாக்காளர்கள் யார் பக்கமும் இல்லையாம். ராஜபக்சக்களால் தான் ரணிலுக்கு ஆபத்து. அவர்களுடனான கூட்டால் வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் முஸ்லிம்கள் ரணிலுக்கு வாக்களிக்க போவதில்லை, டிலான் பெரேரா கூறுகின்றார். இது தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது. $6 trillion எங்கே போனது? அர்ஷடி சில்வா கேள்வி கேட்கிறார். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்போர் தீர்வை தரும் வேட்பாளர் யார் என கூற வேண்டும். சார்ல்ஸ் நிர்மலநாதன் மன்னிக்கவும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ஞானமுத்து ஸ்ரீநேசன் கேட்கின்றார். தேர்தலுக்கு முன் ஊழல் கொள்கை சுரண்டல்களை அனுமதிப்பதே அரசின் நோக்கம், சஜித் கூறுகின்றார். கோத்தாவின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது யார்? நடிகை பியூமி அன்சமாலிக்கு எதிராக குற்றச்சாட்டு, முறைப்பாடு. இதுதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக வந்தது. சரி, இன்றைய தினமும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்து இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.